வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் டெஸ்டிங்னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன இருக்குது, அதை எதுக்காக நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்றோம் அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட கண்டினியூஷன் தான் இது. இந்த வீடியோல என்னென்ன மாதிரியான டைப்ஸ் டெஸ்டிங் இருக்கு, அதுல மேனுவல் டெஸ்டிங்னா என்ன அதை பத்தி நான் சொல்றேன். சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் அப்படின்னா டெஸ்டிங்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒரு சாஃப்ட்வேரை நம்ம குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டா நம்ம வந்து லான்ச் பண்றதுக்காக தான் நம்ம டெஸ்டிங் பண்றோம். அதுல ரெண்டு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் மேனுவல் டெஸ்டிங், அனதர் ஒன் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். மேனுவல் டெஸ்டிங் பத்தி இந்த வீடியோல டீடைல்ஸா பார்க்கலாம். மேனுவல் டெஸ்டிங்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேனுவல் டெஸ்டிங்னா என்ன, அதை ஏன் நம்ம பண்றோம், அதோட கிளாசிபிகேஷன் என்ன, அதனால நமக்கு என்ன பெனிஃபிட், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் ஒன், அதுல என்னென்ன மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்றோம், இதை பத்தின வீடியோஸ் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், மேனுவல் டெஸ்டிங். மேனுவல் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னா, ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை நம்ம லான்ச் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்டிங் பண்ணணும். சரியா? அப்ப அந்த டெஸ்டிங் அப்படின்னு பண்ணும்போது வித்தவுட் யூசிங் ஆட்டோமேஷன், எனி ஆட்டோமேஷன் டூல் அப்படிங்கிறது தான் மேனுவல் டெஸ்டிங். அதாவது எந்த ஒரு ஆட்டோமேஷன் டூலும் யூஸ் பண்ணாம நம்ம மேனுவலா டெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மேனுவல் டெஸ்டிங். சரி, மேனுவலா டெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டோம். அது என்ன மேனுவல் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதை டெஸ்ட் பண்ணும்போது எப்போதுமே நம்ம ஒரு எண்ட் யூசரா, அதாவது யூசரோட பெர்செப்ஷன்ல தான் நம்ம வந்து அதை டெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? அதுதான் வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் சொல்லுவோம், இந்த ப்ரொசீஜர். சரிங்களா? அப்ப வெரிஃபிகேஷன்னா என்ன, வேலிடேஷன் என்னன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருக்கேன். வெரிஃபிகேஷன் மீன்ஸ் ரெக்யர்மெண்ட், அதாவது நம்ம எதிர்பார்க்கிற ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே அதுல ஃபுல்ஃபில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு வெரிஃபிகேஷன். வேலிடேஷன் மீன்ஸ் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே இருக்கா, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்கா அப்படின்றத செக் பண்றது வேலிடேஷன். ஸோ மேனுவல் டெஸ்டிங் அப்படின்றப்ப ஃபங்க்ஷனாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை 100% பக் ஃப்ரீயா நம்ம வந்து டெலிவரி பண்றோம் அப்படின்னா அதோட குவாலிட்டி வந்து அதிகமா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சரியா? ஒரு டெஸ்டரோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை நமக்கு டெவலப்பர் வந்து டெவலப் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாம நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அதோட கரெக்டான அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குதா, யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கா அப்படின்றத கரெக்டா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாம குவாலிட்டியான ப்ராடக்டை வந்து லான்ச் பண்றோம் அப்படிங்கிறது தான் ஒரு டெஸ்டரோட முக்கியமான வேலை. ஸோ மேனுவல் டெஸ்டிங் மீன்ஸ் 100% வித்தவுட் யூசிங் ஆட்டோமேஷன் டூல். சரியா? இதுதான் மேனுவல் டெஸ்டிங். மேனுவல் டெஸ்டிங்னா என்னன்னு சொல்லிட்டேன். அதுல என்னென்ன மாதிரியான டைப்ஸ் இருக்கு அப்படின்னா, 3 டைப் ஆஃப் கிளாசிபிகேஷன் மேனுவல் டெஸ்டிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங், நெக்ஸ்ட் ஒன் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங், அனதர் ஒன் கிரே பாக்ஸ் டெஸ்டிங். பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்ன, ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்ன, கிரே பாக்ஸ் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கடைக்கு போறோம், ஒரு பல்பு வாங்க போறோம், ஒரு பல்பு கேட்கிறோம் அப்படின்னாக்க அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பல்பை கையில கொடுத்து அதை அந்த ஒரு ஃபோல்டர் மாதிரி இருக்கும், அந்த ஃபோல்டர்ல வந்து போட்டு அந்த லைட் எரியுதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு நம்ம கையில கொடுப்பாரு. அதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம். சரியா? இது வந்து பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த பல்பை பத்தின எந்த ஐடியாவுமே நம்மளுக்கும் இருக்காது, அவருக்கும் இருக்காது. சரியா? அந்த பல்பு எரியுதா இல்லையா அப்படின்றதுதான் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அந்த பல்பு நல்லா எரிஞ்சிச்சுன்னா அது வந்து கரெக்டா இருக்கு, இல்லைன்னா இல்ல அந்த பல்பு சரியில்லை, வேற பல்பு நான் தரேன் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதுதான் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். வித்தவுட் நாலேஜ் த ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டை பத்தின எந்த ஒரு நாலேஜுமே இல்லாம நம்ம டெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். அதே ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னா, அந்த பல்புங்கிறத அதுல அந்த ஒரு நிப் மாதிரி இருக்கும்ல, உள்ள அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும், மிரர் இருக்கும், அந்த மிரர் இருக்கா, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்கும், அதோட லெங்த் என்ன, அந்த கம்பியோட லெங்த் என்ன அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். ஓகேயா? நான் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டுக்குள்ள வர்றேன். சாஃப்ட்வேரை பத்தி பேசும்போது ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கிறோம். அந்த வெப் அப்ளிகேஷனை பத்தின எந்த ஒரு நாலேஜும் இல்லை. எக்ஸாம்பிள் நான் கூகுள் எடுத்துக்கிறேன்.
கூகுள்ல நான் ஏதாவது சர்ச் பண்றேன் அப்படின்னா அந்த சர்ச் பண்றதுக்கான ரிப்போர்ட் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேரு பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். ஏன்னா அந்த கூகுள்ல என்ன மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன பேக் அண்ட் யூஸ் பண்ணிருக்காங்கிற எந்த ஒரு நாலேஜுமே எனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். அதே ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னாக்க மேக்சிமம் அந்த கோடிங் நாலேஜ், ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும், ஃப்ரேம் ஒர்க் நாலேஜ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நாலேஜ் இருந்துச்சுனாக்க அது வந்து ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இது டெவலப்பர்ஸ் தான் பார்ப்பாங்க. சரிங்களா? அனதர் ஒன் என்ன அப்படின்னா கிரே பாக்ஸ் டெஸ்டிங். கிரே பாக்ஸ் டெஸ்டிங் மீன்ஸ் காம்பினேஷன் ஆஃப் பிளாக் பாக்ஸ் அண்ட் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். சரியா? நெக்ஸ்ட் ஒன், why need manual testing? ஏன் நம்ம மேனுவல் டெஸ்டிங் பண்ண போறோம்? சரியா? ஒரு மார்க்கெட்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை நம்ம ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டை ஒரு எண்ட் யூசரா இருந்து நம்ம அதை டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு அப்படி இருந்தா மட்டும்தான் அதுல எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாம அந்த ப்ராடக்ட் வந்து 100% குவாலிட்டியான ப்ராடக்டா இருக்க முடியும். அதுக்காக தான் நம்ம மேனுவல் டெஸ்டிங் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஒரு பக் ஃப்ரீ ப்ராடக்டா நம்ம வந்து டெலிவரி பண்றோம் அப்படின்னா அது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா அந்த அப்ளிகேஷன் எல்லாருக்குமே வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன முக்கியமானது அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேரை டெலிவரி பண்றதுக்கு முன்னாடி ஒரு எண்ட் யூசரா இருந்து ஒரு கஸ்டமரோட பெர்செப்ஷன்ல நம்ம எல்லாமே டெஸ்ட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து 100% குவாலிட்டியான ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரியா? இதெல்லாம் ஏன் நம்ம பண்றோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் அப்படின்னாக்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து வாட்ஸ்அப்பே எடுத்துக்குவோம். வாட்ஸ்அப்புங்கிறது ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுச்சு, எல்லாருமே யூஸ் பண்றோம், எல்லாருமே வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா அது டெஸ்ட் பண்ணும் போதே அதோட கஸ்டமரோட பெர்செப்ஷன்ல இருந்து எல்லாமே டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணதுனால அது வந்து இவ்வளோ தூரம் வந்து அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு, ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸை கொடுக்குறோம். ஸோ டெஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு ப்ராடக்ட்டுக்கு. அந்த ப்ராடக்ட்ல எப்போதுமே டெஸ்ட் பண்ணும்போது கஸ்டமரோட பெர்செப்ஷன்ல இருந்து யோசிச்சு பார்த்து அதுல இருந்து எல்லா மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு, டிஃபெக்ட் இருக்கு அப்படின்ற ஒரு பக் ஃப்ரீ சாஃப்ட்வேரை நம்ம கொடுக்குறோம். அதுக்காக தான் நம்ம மேனுவல் டெஸ்டிங் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், ஹவு டு பெர்ஃபார்ம் மேனுவல் டெஸ்டிங். ஏன் நம்ம மேனுவல் டெஸ்டிங் பண்றோம் அப்படின்னு பார்த்தாச்சு. அது எப்படி பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், அதுக்கான ரிலேட்டட் டாக்குமெண்ட், அதாவது ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பத்தின ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளியரா முதல்ல அனலைஸ் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்ஸ் அது எல்லாமே நம்மளுக்கு கிளியரா அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம்னா அதுக்கு டெஸ்ட் கேஸ் ரைட் பண்ணுவோம். டெஸ்ட் கேஸ் அப்படின்னா என்ன இன்புட் கொடுத்தா என்ன மாதிரியான அவுட்புட் கிடைக்கும், என்ன பாஸ் எக்ஸாம்பிள் மைனஸ் கொடுத்தோம்னா மைனஸ் வரணும், பிளஸ் கொடுத்தோம்னா பிளஸ் தான் வரணும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்புட் அதுல கரெக்டா வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதும். நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னாக்க பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங், ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங், கிரே பாக்ஸ் டெஸ்டிங், இது எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணணும் ஒரு சாஃப்ட்வேர்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுல ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு, ஏதாவது பக் இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த பக்கை டெவலப்மெண்ட் டீம் கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பக்கை ஃபிக்ஸ் பண்ணி இது பக் தான். எக்ஸாம்பிள் பக்னா என்ன அப்படின்னா ஒரு யூசர் நேம் நான் பாஸ்வேர்டு ஒரு லாகின் பேஜ்ல கொடுக்குறேன் அப்படின்னா நான் எதிர்பார்க்கிற யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள லாகின் ஆகி ஹோம் பேஜ் போயிருச்சு அப்படின்னா இது ஓகே, எந்த வித இஷ்யூஸும் இல்லை, இது ஒரு பக் ஃப்ரீ வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். அதே நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கும் போது கரெக்டான யூசர் நேம் கொடுத்து கரெக்டான பாஸ்வேர்டு கொடுத்தாலும் எனக்கு என்ட்ரி ஆகுது, ராங் யூசர் நேம் ராங் பாஸ்வேர்டு கொடுத்தாலும் எனக்கு அந்த ஹோம் பேஜுக்குள்ள போகுது அப்படின்னா இது ஒரு கரெக்டான சாஃப்ட்வேர் கிடையாது, வெப்சைட் கிடையாது. ஸோ அதை வந்து ஒரு பக் அப்படின்னு அதை டெஸ்டர் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. திரும்ப அதை என்ன பண்ணுவாங்கன்னா டெவலப்மெண்ட் டீம் கிட்ட அந்த பக்கை கொடுத்து அந்த டெவலப்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இதுல ஒரு பக் இருக்குன்னு அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணி அதுல சம் கோடிங்ஸ் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. சரியா? ஸோ இதுதான் நம்ம எப்படி ஒரு மேனுவல் டெஸ்டிங் வந்து ஒரு சாஃப்ட்வேர் பண்றது அப்படின்றதுக்கான வே மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அட்வான்டேஜஸ் ஆஃப் மேனுவல் டெஸ்டிங். நம்ம மேனுவல் டெஸ்டிங் பண்றதுனால என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னாக்க ஒரு
பிளாக் பாக் மெத்தட், அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து நம்ம அழகா ரிலீஸ் பண்றோம், அது எந்த ஒரு நாலேஜும் இல்லாம அழகா நம்ம ஒரு பிளாக் பாக்ஸ் மெத்தட்ல யூஸ் பண்ணி நம்ம பண்றோம்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது அவங்களோட ரெக்யர்மெண்ட் என்னங்கிறத தெரிஞ்சு அழகா நம்ம வந்து அதை டெஸ்ட் பண்றோம். இது வந்து ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் ஒன், 100% பக் ஃப்ரீ சாஃப்ட்வேரை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்க அதுக்கு மேனுவல் டெஸ்டிங் ரொம்ப முக்கியம். நம்ம மேனுவல் டெஸ்டிங் பண்றது மூலமா எந்த ஒரு பக்கும் இல்லாம ஒரு பக் ஃப்ரீ சாஃப்ட்வேரை நம்ம டெலிவர் பண்ண முடியும். ஓகேயா? இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு எண்ட் யூசரா நம்ம அதை வந்து யோசிக்கும் போது மார்க்கெட்ல அது டெலிவரி ஆகும்போது எந்த ஒரு இஷ்யூஸ்மே இல்லாம கரெக்டா இருக்கும். ஸோ இது வந்து ஈஸியா லேர்ன் பண்ணலாம். ஒரு புதுசா வர்ற டெஸ்டர்ஸ் கூட இது ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். இது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ் ஆஃப் மேனுவல் டெஸ்டிங். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் மேனுவல் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். இதுக்கு நிறைய ரிசோர்ஸ், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. ஒவ்வொரு மாடியூலுக்கும் ஒவ்வொரு ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து தேவைப்படும். இதனால டைம் கன்சியூம் வந்து அதிகமாகும். சரியா? ஒவ்வொருத்தவங்களும் மேனுவலா டெஸ்ட் பண்றாங்கன்னா டெஸ்ட் கேஸ் ரைட் பண்ணுவாங்க. அதை பத்தின சாஃப்ட்வேர் வந்து கிளியர் ஐடியா வேணும். ஸோ அதனால அதோட ஸ்கில்ஸ் நம்மளுக்கு தேவை. எது என்ன, அதனால வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்கில்டு பர்சன் அப்படிங்கிறது வந்து இதுல கண்டிப்பா வேணும். ஏன் அப்படின்னா அப்பதான் அந்த டெவலப்பர்ஸுக்கும், அதாவது அந்த கோடிங் பத்தியும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த ப்ராஜெக்ட் பத்தின ஃபுல் ஸ்டேட்மெண்ட்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனும் நம்மளுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னா, டெஸ்ட் கேசஸ் cannot be used again. ஒரு தடவை ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதிட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை அந்த டெஸ்ட் கேஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் புதுசா நம்ம சாஃப்ட்வேருக்கு டெஸ்ட் கேசஸ் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், இட் டஸ் நாட் ப்ரொவைட் டெஸ்டிங் ஆன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெஸ்டிங். அதாவது எல்லா விதமான அம்சங்களும் இதுல இருக்கு, இதை கொடுக்க முடியும்னு நம்மளால மேனுவல்ல சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ் தான் இருந்தாலும் நம்ம ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா மேனுவல் டெஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியமானது. சரியா? இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப டெவலப்பர்ஸ் டெஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே இதுல வந்து ஒர்க் பண்ணும்போது இதுல சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டு, டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் மேனுவல் டெஸ்டிங். நெக்ஸ்ட் ஒன், மேனுவல் டெஸ்டிங் என்னென்ன மாதிரியான டெஸ்டிங் டூல்ஸ் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்னென்ன மாதிரி டெஸ்டிங் டூல்ஸ் இருக்கு அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் ஒன் லோட் ரன்னர். லோட் ரன்னர்ங்கிறது ஒரு பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி டெஸ்டிங் பண்றதுக்கான டூல். நெக்ஸ்ட் ஒன் சிட்ரஸ். சிட்ரஸ்ங்கிறது ஒரு இன்டகிரேஷன் டெஸ்டிங் டூல்னு சொல்லுவாங்க. ஜாப்ங்கிறது ஜெட் அட்டாக் ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி ஸ்கேன் ஒரு செக்யூரிட்டிக்காக பர்பஸ் பண்ற ஒரு ஸ்கேனர். ஜெட் அட்டாக் ப்ராக்ஸின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் என் யூனிட். என் யூனிட்னா என்ன அப்படின்னா, ஒரு யூனிட் டெஸ்டிங்கை டெஸ்ட் பண்றதுக்கான டூல். இது ஓப்பன் சோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஜீரா. ஜீராங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜீராங்கிறது ஒரு பக் ட்ராக்கிங் டூல். எந்தவித பக்கா இருந்தாலும் அதுல நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணோம்னா அதை வந்து ட்ராக் பண்ணி கொடுக்கும். இது ஓப்பன் சோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் சோனார் கியூப். சோனார் கியூப் அப்படிங்கிறது என்னன்னா, ஒர்க் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு கோடு, அதாவது ப்ரோக்ராமிங் கோட குவாலிட்டியாகவும் செக்யூரிட்டியாகவும் கொடுக்கும் இந்த டூல், அதாவது சோனார் கியூப் அப்படிங்கிறது. ஜேமீட்டர்னா என்ன அப்படின்னா, ஜேமீட்டர்ங்கிறது ஒரு பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ண ஒரு டூல், பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்கை பேஸ் பண்ண ஒரு டூல். இதுவும் ஓப்பன் சோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பக்ஸிலா. பக்ஸிலாவும் பக் ட்ராக்கிங் டூல் தான். இதுவும் ஓப்பன் சோர்ஸ். மேண்டிஸ்னு ஒரு டூல் இருக்கு. அது வந்து வெப் பேஸ்டு பக் ட்ராக்கிங் டூல். அதாவது வெப் அப்ளிகேஷன்ஸுக்கெல்லாம் ஒரு பக் ட்ராக்கிங் டூல் அப்படின்னாக்க இதுதான் மெயினா சொல்லுவாங்க, மேண்டிஸ்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன் டெஸ்சி. டெஸ்சி மீன்ஸ் என்ன அப்படின்னா, இன்டகிரேஷன் டெஸ்டிங் டூல். அதாவது ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் நம்ம எல்லா விதமான டெஸ்டிங்கும் பண்ணுவோம். அதோட இன்டகிரேஷன், அதாவது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்கு, அதோட இன்டகிரேஷன் எப்படி இருக்குன்னு. ஸோ இன்டகிரேஷன் டெஸ்டிங் பண்றதுக்கான பெஸ்ட் டூல் டெஸ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோல மேனுவல் டெஸ்டிங்னா என்ன, அது எதுக்கு நம்ம பண்றோம், அதனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், அது என்னென்ன மாதிரியான டூல்ஸ்லாம் யூஸ் பண்றோம்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல அதோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா கொண்டு போடுறேன். தேங்க்யூ.